ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் யூடியூப் சேனல். நேற்று வீட்டில் பல அதிரடியான சம்பவம்லாம் நடந்தது. என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ மறக்காம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று நைட்டு எஸ்பெஷலி இது. ஸோ கொஞ்சம் வீடியோ டிலேவாக இருந்தாலும் 6 மணிக்கிட்ட தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிலேவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நைட் அதுவும் கமருதீன் வந்து போயிட்டீங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா கிட்டே போயிட்டு எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள், நான் எப்படி தான் இருக்கணும், எனக்கு ப்ராப்பரான அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு. அதுக்கும் அவங்க பல அட்வைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, என் பேர் வந்து வெளில கெட்டு போயிருக்கு அப்படின்னு கூட சொன்னார். எந்த விஷயத்தை பற்றி நான் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கினேன், அதை எப்படி நான் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்கும், கமருதீன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணார். அந்த குத்துற டாஸ்க்கு, கத்தி வச்சு குத்துற டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கில் கூட கண்ணி தான் ஜெயிச்சிருப்பாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டாஸ்க்கில் சுபிக்ஷா குத்திடுவாங்க. ஸோ அதனால் அவர் என்னென்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஏடாகூடமான வார்த்தையெல்லாம் விட்டுருப்பார். உங்களுக்கே தெரியும், நீ கத்தியால் குத்திட்ட, இது காட்டுது நீ எந்த சமுதாயத்துலேருந்து வந்த அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் விட்டார். அதை வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் வந்து நீ பேசுகிறதெல்லாம் தப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தை பர்டிகுலர் காமிச்சார். ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிரியங்கா கிட்டே கேட்டார். ஸோ அந்த விஷயம்லாம் போயிருந்ததா. அதுக்கு பிரியங்காலாம் சொன்னாங்க, நீ கேம்லாம் நல்லா தாண்டா ஆடுறான், என்ன இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆடணும், ஃப்ளெக்சிபிளானா உடனே மசில் காட்சி இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஆடணுமான்னு சொல்லி மட்டமான இந்த வருஷத்தோட ஒரு கேவலமான ஜோக்கு போட்டார். ஸோ அது மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி போனதுக்கப்புறம் நைட்டு வந்து கமருதீன் வெளில வரும்போது திவ்யா கணேஷ் அந்த 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏடாகூடமான சண்டை போய் எப்படியோ திவ்யா கணேஷ் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. வந்து இங்கே வந்து பார்த்தா சுபிக்ஷா கிட்டே மாட்டிக்கினாங்க. சுபிக்ஷாவுக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் போய் அப்புறம் அங்கேருந்து வந்தால் நம்ம வியானா என்னது சும்மா ஆக்டிங் வியானா கிட்டே மாட்டிக்கினாங்க. வியானா என்ன பண்ணுவாங்க, இவங்க தெரியணும், இவங்க எக்ஸ்போஷர் ஆகணும், இவங்க நான் கெட்டவங்கன்னு தெரியும்னு சொல்லி அவங்களே கெட்டவங்களாக காட்டிப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். மேபி சின்ன சின்ன பார்ட் 1 hour எபிசோடில் வர வாய்ப்பு இருக்குது.